வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டான கிராமத்து ஸ்டைலில் சிறுகீரை கடையல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, இந்த சிறுகீரை கடையல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கட்டு கீரை எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். நான் தண்டெல்லாம் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். இப்போ பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டில் கொஞ்சம் இதில் இருக்கிற தண்டெல்லாம் போடுறேன். கீரையெல்லாம் எடுத்து போட்டுடலாம். இப்போ இது மாதிரி ஓட்டை உள்ள தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். ஃபுல்லாக மூடினா கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு 1-2 தட்டி எடுத்துக்கலாம். அரைக்கையெல்லாம் வேண்டாம், கல்லில் கூட தட்டி எடுத்து போட்டுடலாம். சதைச்சி எடுத்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த வெங்காயத்தை பாருங்கள், இது மாதிரி தட்டி எடுத்துருக்கேன். இப்போ கீரை ஓரளவு வெந்திருக்கு. தண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட நல்லா வெந்தால் தான் மசிறதுக்கு நல்லா இருக்கும், கடையிறதுக்கு. இப்போ இந்த வெங்காயத்தை இது மேலே போட்டு விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து விட்றேன். மறுபடியும் இது மாதிரி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சிடலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஓரளவு வந்துட்டு வெங்காயம்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருக்கு. இன்னும் உப்பு சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்க்குறேன். இதை சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். இதில் வேறு எதுவும் சேர்க்கலை. இதை இப்படி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இனி நல்லா மத்தால் நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். இதில் தேங்காய் எண்ணெய்லாம் சேர்த்துருக்கோம், ரொம்ப வாசமாக இருக்கும். இது மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கடைஞ்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் தாளித்து ஊற்றிடலாம். இப்போ பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ தாளித்து கொட்டிடலாம். ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் சீரகம், 2 கருவேப்பிலை, கடுகு, உலகம் போட்டு தாளித்து இதில் கொட்டியிருக்கேன். இவ்வளோதான். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நல்லா இருக்கும். சூடான சாதத்தில் இப்போ செஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குது. இதில் அதிகமான பொருட்கள்லாம் சேர்க்கல. இது கிராமத்து ஸ்டைலில் இந்த சிறுகீரை கடையல் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.